தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி சேப்பாக்கத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி ஆணையரகத்தில் மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். தற்பொழுது மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. தமிழ்நாடு அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக சேப்பாக்கத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனுடைய முக்கியமான கோரிக்கை என்பது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அரசாணை 151 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் 4% இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்தி ஆணையிட அரசாணை எண் 20 அனைத்து துறைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்க ஆணையிடப்பட்டுள்ள அரசாணையை எண் 29 நடைமுறைப்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு கட்டங்களாக போராட்டங்கள் அறிவித்து அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் அரசு செயலாளர் சென்னையில் 3 கட்டங்களாக பேச்சுவார்த்தையில் உறுதியளித்தது எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாததால் கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.